இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இந்த மாதிரி வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு இடியாப்பம் மாவும் விற்கும் இல்லையா, அந்த மாவு மெஷரிங் கப்பில் 1.25 கப்பு சேர்த்துருக்குறேன். 5லேருந்து 6 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இந்த கொழுக்கட்டை மாவில் செய்கிறப்ப தாங்க இது நல்லாயிருக்கும். சாதாரண அரிசி மாவில் செஞ்சீங்க அப்படின்னா இது கரைஞ்சி போயிடும். நீங்கள் கொழுக்கட்டை வேக வைக்கிறப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்கு தண்ணி சூடு பண்ணி தான் ஊற்றி பிசையணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கப்லையே ஒரு 4லேருந்து 4.5 கப்பு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணியும் நல்லா கொதிக்க இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கரையாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு இல்லையா, இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இந்த உப்பு போட்ட மாவை நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா கொதிக்க இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அளவு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா மாவு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி அளவு கம்மியாக தேவைப்படும். பழசாக இருந்துச்சுன்னா அதிகமாக தேவைப்படுங்க. மாவுலேயே வேக வச்ச மாவு, அதே மாதிரி வறுத்த மாவுன்னு 2 மாவு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி அளவு மாறும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் வேக வச்ச அரிசி மாவு எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வரமாவு இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெதுவெதுப்பாகவே இருக்கிறப்ப நல்லா ஒன்று சேர கலந்து கொடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் பயன்படுத்தியிருக்கிறது பார்த்திங்கன்னா வேக வச்ச இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதுக்குன்னு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு விடுங்க. மாவு பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், புட்டு மாவு எடுத்துக்கக்கூடாதுங்க. நீங்கள் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு தான் சேர்த்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கலந்த மாவை உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாக உருட்டுறப்ப தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருசாக உருட்டினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சாப்பிட நல்லா இருக்காது, அந்த பால் கொழுக்கட்டையோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் சிலதை இந்த மாதிரி உருட்டிக்கிறதும் சிலதை இந்த மாதிரி நீளமாகவும் நம்ம போட்டுக்கலாங்க. என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா தேன் குழல் அச்சிருக்கு பார்த்திங்களா, அதில் போட்டு நம்ம பிழிஞ்சு விடலாம். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கொழுக்கட்டை மாவுலேயுமே உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இதை எப்படி வேக வைக்கலாங்கிறத சொல்கிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிற அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா மாவு எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்லையே 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது நல்ல பெரும் மூடியாக தேங்காய் மூடி இருந்துச்சு அப்படின்னா 2 மூடி தேங்காய் நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காயோடைய 2லேருந்து 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பால் எடுக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுக்கிறத விட வெதுவெதுப்பான தண்ணி கொதிக்க இருக்கக்கூடாதுங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு முதல்ல ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சிட்டு இப்போ இதை வடிகட்டுறதுக்கு நல்லா சன்னமாக இருக்கிற சல்லடையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கலாம். இதை எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இது முதல் பால். நல்லா இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ நமக்கு இதில் சக்கை கிடச்சிருக்கு பார்த்திங்களா, இதே சக்கையை நம்ம திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2வது பால் எடுக்க போகிறோம். 2வது பால் எடுக்கிறதுக்கு அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு தண்ணி ஊற்றி திரும்பவும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதையுமே இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டின மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் 3வது பால் எடுக்க போகிறது கிடையாதுங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் தேங்காய் முத்துனதாக தான் கிடைக்கும். அதனால் 2 பால் எடுத்தால் போதும். இளம் தேங்காயாக இருந்தால் 3 பால் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நமக்கு முதல் பால் 2வது பால் 2மே சேர்ந்து தேங்காய் பாலோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த கொழுக்கட்டைக்கு வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் எடுத்த கப்லேயே 1.25 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சது சேர்த்துருக்குறேன். இது ஒரு மீடியம் தித்திப்பு தாங்க இருக்கும். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எடுத்த கப்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது. ஏன்னா இதில் நமக்கு தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வடிகட்டுறதுக்காக கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு எந்தெந்த ஸ்டேஜில் எல்லாம் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம எடுத்த கப்லேயே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சொன்ன அளவை விட தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீத்து போன மாதிரி ஆயிரும். அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறது சேர்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்ல தளதளன்னு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பு தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொழுக்கட்டை, எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமாக கொழுக்கட்டை மாவு பதப்படுத்தாத மாவாக இருந்தாலோ அப்படி இல்லைன்னா சூடாக தண்ணி ஊற்றி பிசையாமல் பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலோ, அப்படி இல்லைன்னா தண்ணி தளதளன்னு கொதிக்காமல் நீங்கள் இந்த கொழுக்கட்டையை போட்டாலோ கரைஞ்சிடும். ஸோ முக்கியமாக இது 3ஐயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை கரண்டி வச்சு கலந்து விடாமல் நல்லா இந்த மாதிரி உலுக்கி விட்டு வேக விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். எடுத்தோடனே கலந்தோம் அப்படின்னா கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன். உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரைஞ்செலாம் போகாதுங்க. இப்போ அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கீழாக்கில் கலந்து விடுங்க. இன்னும் நமக்கு முழுசாக வெந்திருக்காது. வேகமாக கலந்து விட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து உடஞ்சி போயிடும். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் தாங்க உங்களுக்கு அடியில் டக்குன்னு ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ கொழுக்கட்டை ஒரு 3-4 நிமிஷத்துலேயே மேலே இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஆனால் உள்ளே உங்களுக்கு வெந்திருக்காதுங்க, மாவாகவே தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 5-8 நிமிஷம் அந்த கொழுக்கட்டை வெந்தால் போதும். நான் உருட்டின சைஸில் உருட்டினீங்க அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா கொதித்து கொழுக்கட்டை மினுன்னு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு கொழுக்கட்டை எடுத்து நம்ம வந்து கையால் நசுக்கி பார்ப்போம். மாவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ நமக்கு பக்குவமாக வெந்துருச்சு. கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்தில் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கணும். வெள்ளத்தை முன்கூட்டியே, அதாவது மாவு வேகிறதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை சரியாக வேகாமல் மாவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அடுப்பு தீயை மீடியமாக வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கொழுக்கட்டையில் நம்ம வெள்ளைப்பாகலாம் சேர்த்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து அடுத்து ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த பாகோடு கொதித்து வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதுவுமே 3-4 நிமிஷம் நல்லா கொதி விட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம கொதிக்க விடிக்கல, எல்லாமே ஒன்று சேர்றதுக்காக கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை முழுக்க இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு இதை சூடு தான் பண்ண போகிறோம். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். சில பேர் பாலை ஊற்றுனோன்னே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரமாக நமக்கு வீணாக போயிடும். அதனால் கலந்துக்கிட்டு இந்த பாலை கொஞ்சம் சூடு பண்ண விடுங்க, கொதிக்கக்கூடாது. இந்த டைமத்தில் இதில் கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி பச்சையாக போடுறது பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க. இதில் நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஒரு ஈஸியான ஆரோக்கியமான ஒரு இனிப்பு பலகாரங்க. கட்டாயமாக அதை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பால் சூடாயிடுச்சு. நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ உடனே எடுத்து சாப்பிட்றத விட இது ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் மூடியே வச்சுட்டேங்க, எடுத்து சாப்பிடலை. இப்போ வந்து அந்த கொழுக்கட்டை பால் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாகி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள்.
பால் கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதே பதம் தாங்க கடைசி வரைக்கும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பால் கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.